ப்ளவுஸ் கட்டிங்லேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறது தான். கரெக்டாக டாட்லாம் மெஷர் பண்ணணும், கழுத்து கரெக்டாக கட் பண்ணணும், ஆம்ஹோல் கரெக்டாக கட் பண்ணணும். அது இல்லாமல் இந்த கிராஸ் பீஸு, அதாவது ப்ளவுஸோட முன்பக்க ஹைட்டு பட்டி வரைக்கும் அதை வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணல அப்படின்னா நமக்கு கப் சைஸ் வந்து கீழே இறங்கிடும், இல்லை மேலே ஏறிடும். அது வந்து நம்ம வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி உங்களுக்கு இது கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டு அளந்துக்கலாம். ஹைட்டு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு, கூட ஒரு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, அப்போ 14.5 இன்ச்சு வந்து நான் அளந்து கீழே ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இந்த கோடு போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். நெக்கு மெஷர் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா 15.5, அதை 2ஆல் டிவைட் பண்ணினா 7.25. அது கூட தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம்னா 8.25 வருது. நம்ம வந்து பேக் நெக்கோட டெப்த்து பார்த்திங்கன்னா 9 வருது. 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு குறைச்சோம்னா 9 இன்ச்சுக்கு 2.25 இன்ச்சு குறைக்கிறோம். அப்போ 2.25 இன்ச்சு குறைச்சா நமக்கு 6 இன்ச்சு வருது 8.25லேருந்து. அதே 6 இன்ச்சை வந்து நம்ம ஆம்ஹோல் டெப்த்தாகவும் வச்சுக்கலாம். இப்போ நெக்கு ஷோல்ட்ரு வந்து 6 இன்ச்சு, ஆம்ஹோல் டெப்த்து 6 இன்ச்சு. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இங்கே தான் நம்ம அப்பர் செஸ்ட் அளக்க போகிறோம். நெக்கு பார்த்திங்கன்னா 2.25. யூஸ்வலாக 37க்கு 2.25, 36, 37க்குலாம் 2.25 வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்கோட ஹைட் வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் ஹைட் வந்து 7 வைக்கிறேன். பேக் சைடு பார்த்திங்கன்னா 9. இந்த மாதிரி ஒரு மாதிரி போட்டு நெக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்கு இந்த மாதிரி கர்வ் எடுத்து அந்த ஸ்ட்ரைட் கோட்லேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு வெளியில் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ அப்பர் செஸ்ட் அளந்துக்கலாம். அப்பர் செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 37. 37ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 9.25 வருது. அந்த 9.25 கூட 9.25 நான் அளந்துக்கிறேன். அது கூட லூஸ்க்காக 3/4 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச்சு விடலாம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுக்கிறேன். இப்போ ஆம்ஹோல் டெப்த்தில் இந்த மாதிரி 1.5 இன்ச்சு கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். இதில் சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி அதிலிருந்து ஒரு கர்வ் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நமக்கு ஆம்ஹோல் வளைவு. இப்போ கொக்கி சைடு வந்து ஹைட் அளக்கணும். அதாவது நெக்கு நம்ம அளந்த இடத்துலேருந்து ஒரு 3.5 இன்ச்சு வந்து நமக்கு ரெடி அளவு வரும். நான் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அதாவது மேலே நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, நடுவில் டாட் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு, கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு. அப்போ டோட்டலாக 1.5 இன்ச்சு போயிடும். அப்போ நமக்கு 3.5 இன்ச்சு கிடைக்கும். அப்போ நான் 5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து அடுத்த பாயிண்ட். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, கிராஸ் பீஸோட ஹைட் எப்படி அளக்கிறது அப்படின்ட்டு. இப்போ அப்பர் செஸ்ட்லேருந்து 4ஆல் டிவைட் பண்ண 9.25, அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு மிடில் செஸ்ட்டோட ஹைட்டு. இப்படி ஸ்ட்ரைட் கோடு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ 9.25 ப்ளஸ் ஒரு 1.5, அப்போ வந்து 10.25. 10.25 தான் நமக்கு மிடில் செஸ்ட்டோட ஹைட்டு. இப்போ நம்ம மிடில் செஸ்ட்டோட வித்து அளந்துக்கலாம். மிடில் செஸ்ட்டு வந்து 38 அளந்து வச்சுருக்கேன். அப்போது 9.5, அந்த 9.5 கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். லூஸுக்காக 3/4 இன்ச் ஆர் 1 இன்ச், அப்புறம் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ நம்ம டாட் ஹைட்டு பிடிக்கிறதுக்காக கீழே ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதிலே ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கலாம். இதுதான் இந்த டாட் பிடிக்கிற ஹைட்டு வரைக்கும் தான் நமக்கு கிராஸ் பீஸோட ஹைட்டு. டோட்டலாக எனக்கு 13.25 வருது. அந்த மிடில் செஸ்ட்லேருந்து 2.5 இன்ச் கீழே மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கேன்.
டோட்டலாக 13.25 வருது. இப்போ நம்ம டாட்டு எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணலாம். அப்பர் செஸ்ட்டை வந்து 10ஆக டிவைட் பண்ணால் 3.7 வருது. 3.7 கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 4.2. இதுதான் நம்ம டாட் பிடிக்கிற இடம். அதை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அது ஸ்ட்ரைட்டாக மிடில் செஸ்ட்டு இருக்கிற கோடு வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்குவோம். நமக்கு டாட் அகலம் எவ்வளோன்னா 2 சைடு 1.5 இன்ச், டோட்டலாக 3 இன்ச்சு. அது வந்து பாடி பொறுத்து நம்ம 1 இன்ச்சும் பிடிச்சிக்கலாம், 1.5 இன்ச்சும் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கொக்கி பீஸில் ஹைட்டு வந்து 5 இன்ச்சு இருக்குல்ல, அதில் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி அதிலிருந்து உள் சைடாக 2.5 இன்ச்சு ஹைட்டில் ஒரு டாட் பிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிறது பேக் ஆம் ஹோலு. நம்ம ஃப்ரண்ட் ஆம் ஹோலுங்கிறது இந்த மாதிரி 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணி வரையணும். சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வரைகிறப்ப நமக்கு அந்த இடத்துல வந்து துணி நிற்காது. கழுத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா துணி வந்து ரொம்ப நிற்காது. அதுக்காகத்தான் இப்படி 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வெட்டுறது. இப்போ கீழே டாட் பார்த்திங்கன்னா கீழ் டாட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி கிராஸாக வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இப்போ பேக் சைடு வந்து நமக்கு கீழே அந்த 13.25 இன்ச்சு வரைஞ்சிருக்கிறோம்ல, அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் மேலே, கீழே போட்டிருக்கிற கோட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் மேலே போட்டுட்டு இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சி விட்டுக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து தையல் போட வேண்டிய இடம், அதை ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து கட் பண்ணி எடுக்கிற இடம், அதையும் ஒரு கோடு போட்டுக்கலாம். நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான, நம்ம மெஷர் பண்ணதுலேயே இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், அதுக்காக நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். நமக்கு எப்போவுமே இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து கப் ஷேப் வந்து சரியாகவே அமையாது. இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி வெட்டி பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு தப்புமே வராது. நான் அதுக்கு வந்து 100% கேரண்டி கொடுக்குறேன். ஒரு டைம் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணதை கட் பண்ணி எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நாச் போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஊசி வச்சு நம்ம இந்த மாதிரி டாட் பிடிக்கிற இடத்தையெல்லாம் ஹோல் போட்டு பேக் சைடும் அதே இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பிடிக்கிறதுனால 2 சைடும் நமக்கு 2 பீஸ்லேயும் ஒரே இடத்துல டாட் பிடிக்கலாம். அப்போ வந்து ஷேப் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வெட்டி பாருங்கள். தேங்க்யூ.